ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ராபபிலிட்டி. ஸோ ரெண்டுமே சின்ன சின்ன டாபிக் தான், பட் ரெண்டுமே முக்கியமான டாபிக். ஸோ ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரே வீடியோவில் பார்த்துடலாம். ஒரு 19 கொஷின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு எல்லா மாடலுமே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்னென்னு பார்க்கலாம். வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் எ லீப் இயர், லீப் இயர்னா என்ன, 366 நாள். ஸோ லீப் இயர் செலக்டட் அட் ரேண்டம் வில் கண்டெயின் 53 சண்டேஸ். ஏதோ ஒரு லீப் இயர் எடுத்துக்கிறாங்க, அதான் ரேண்டம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒரு லீப் இயர் எடுக்கிறாங்க, அதில் 53 சண்டே வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்குறாங்க. அப்போ 366 நாள் அப்படின்னா 52 வாரமும் மீதி 2 நாள் இருக்குமா? அப்போ 52 வாரத்தில் 52 சண்டே வந்துட போகுது. அப்போ மீதி இருக்கக்கூடிய 2 நாளில் என்னவாக வர சான்ஸ் இருக்குது? ஒன்று சண்டே மண்டே, ஒன்று சண்டே மண்டேவாக இருக்கலாம், கரெக்டு தானே? இல்லைனா மண்டே டியூஸ்டேவாக இருக்கலாமா? இல்லை டியூஸ்டே வெட்னஸ்டேவாக இருக்கலாமா? இல்லை வெட்னஸ்டே தேர்ஸ்டேவாக இருக்கலாம். ஸோ டியூஸ்டேவும் தேர்ஸ்டேவும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னு THURன்னு போட்டுக்கிறேன். ஸோ இல்லை தேர்ஸ்டே ஃப்ரைடேவாக இருக்கலாம், இல்லை ஃப்ரைடே சாட்டர்டேவாக இருக்கலாம், இல்லை சாட்டர்டே சண்டேவாக இருக்கலாம். ஸோ 2 இயர்ஸும் கன்ஃபியூஸ் வரக்கூடாது, அதனால் SAT SUN போட்டுக்கிறேன் சாட்டர்டே சண்டேக்கு. அப்போ 53 சாட்டர்டே வர்றதுக்கான சான்ஸ் என்ன அப்படின்னா, இங்கே ஒரு சான்ஸ் இருக்குது, இங்கே ஒரு சான்ஸ் இருக்குது. அப்போ 2/7 மொத்தம் 7 சான்ஸ் இருக்குது. 3 2 இங்கே 2, அப்போ மொத்தம் 7 சான்ஸ் இருக்குது. இது என்னென்னா 7 சான்ஸ் இருக்குல்ல, ஆனால் சண்டே வர்றதுக்கான சான்ஸ் எத்தனைன்னா 2 சான்ஸ் தான். ஸோ அப்போ 53 சண்டே ஒரு லீப் இயரில் வர்றதுக்கான சான்ஸ் என்ன அப்படின்னா 2/7 அப்படிங்கிறத நமக்குரிய ஆன்சர். அடுத்த கொஸ்டின் என்ன, இது அதே மாதிரி தான். ஆனால் இங்கே என்ன கேட்குறாங்கன்னா 53 ஃப்ரைடே அல்லது கொடுத்துருக்காங்க பாருங்களேன், அல்லது 53 சாட்டர்டே. அப்போ P(A) யூனியன் B கேட்குறாங்கன்னு அர்த்தம். ஸோ A அப்படிங்கிறது 53 ஃப்ரைடேன்னு வச்சுக்கலாம், B அப்படிங்கிறது 53 சாட்டர்டேன்னு வச்சுக்கலாம். அப்போ P(A) ப்ளஸ் P(B) அதுக்கப்புறம் மைனஸ் P(A) இன்டர்செக்ஷன் B. ஸோ அவ்வளோதான். இப்போ என்னென்னா ஒரு வெண்டாகிராம் போடுறேன், வெண்டாகிராம் போட்டால் ஈஸியாக புரியும். ஸோ அப்போ இது P(A) இன்டர்செக்ஷன் B, கரெக்டாக? இப்போ என்ன கேட்குறாங்கன்னா இது அல்லது இதில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்குறாங்க. ஸோ அப்போ P(A) யூனியன் B நம்ம கண்டுபிடிச்சா போதும். அதனால் P(A) இன்டர்செக்ஷன் B நம்ம எடுத்து விட்டுறணும். அப்போ 53 ஃப்ரைடே வர்றதுக்கான சான்ஸ் எத்தனைன்னா 2/7. ஏன்னா இங்கே நம்ம பார்த்துருக்கோம்ல ப்ராபபிலிட்டி ஆஃப் 53 சண்டேஸ்னால் 2/7. அதே மாதிரி தானே ஃப்ரைடேவும், இங்கே ஒரு ஃப்ரைடே இங்கே ஒரு ஃப்ரைடே அப்படிங்கிறப்ப இது வந்து 2/7 ப்ராபபிலிட்டி. அதேமாதிரி 53 சாட்டர்டே வர்றதுக்கும் ப்ராபபிலிட்டி 2/7 மைனஸ் P(A) இன்டர்செக்ஷன் B. ரெண்டுலையும் காமனாக வர சான்ஸ் இருக்கா அப்படின்னா, இங்கே நம்ம 2/7ங்கிறத எதை நம்ம 2 எழுதியிருக்கோம் அப்படின்னா, ஒன்று தேர்ஸ்டே ஃப்ரைடே வரலாம், இன்னொன்று ஃப்ரைடே சாட்டர்டே வரலாமா? ஒன்று தேர்ஸ்டே ஃப்ரைடே வரும், இல்லைனா ஃப்ரைடே சாட்டர்டே வரும். ஸோ இதை தான் நாங்கள் 2 நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த 2 என்ன மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, ஒன்று ஃப்ரைடே சாட்டர்டே வரும், இல்லை அப்படின்னா சாட்டர்டே சண்டே வரும், கரெக்டாக? அப்போ இதுவும் ரெண்டுலேயுமே காமனாக இருக்கா? ஸோ அதுதான் P(A) இன்டர்செக்ஷன் B. அப்போ காமனாக இருக்கிறத அந்த 1/7 நான் மைனஸ் பண்ணுறேன். ஒரே ஒரு ப்ராபபிலிட்டி காமனாக இருக்குது. ஸோ அப்போ P(A) இன்டர்செக்ஷன் B அந்த ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னா 1/7. இது மைனஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா 3/7 அப்படின்னு எனக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ ஆப்ஷன் C 3/7 அப்படிங்கிறத என்னுடைய ஆன்சர். அடுத்த கொஸ்டின், a fair die is rolled. The probability of getting an even number on the face of the die is. சீரான பகடை ஒன்று உருட்டப்படுகிறது, அதில் வந்து இரட்டை எண் பகடையின் முகத்தில் தோன்ற நிகழ்தகவு என்ன? ஸோ அதாவது ஒரு ப்ராபபிலிட்டி கேட்குறாங்க. என்ன ப்ராபபிலிட்டினா ஈவன் நம்பர் வரக்கூடிய ப்ராபபிலிட்டி. ஒரு டையை உருட்டுறாங்க. ஸோ ஒரு கியூப், ஒரு பகடை இருக்குது, அதில் என்னென்ன வரும்? 1 வரும், 2 வரும், 3 4 5 6. அப்போ மொத்தம் எத்தனை சான்ஸு? மொத்தம் 6 சான்ஸு. அதில் ஈவன் நம்பர் வர்றதுக்கு என்ன சான்ஸ்னால் மொத்தம் 3 சான்ஸ். 2 வரலாம், 4 வரலாம், 6 வரலாம். அப்போ 3/6ங்கிறத நமக்குரிய ஆன்சர். கேன்சல் பண்ணேன்னா 1/2ன்னு எனக்கு ஆன்சர் வரும். ஸோ ஆப்ஷன் D 1/2ங்கிறதா என்னுடைய ஆன்சர். அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, 5 ஆண்கள் மற்றும் 5 பெண்கள் கொண்ட குழு ஒன்றிலிருந்து 2 சமவாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். அதாவது a group of 5 men 5 women, 5 மென் இருக்காங்க, 5 உமன் இருக்காங்க. ஸோ இதிலிருந்து 2 பர்சன் வந்து சூஸ் பண்ணுறாங்க. இதிலிருந்து 2 பர்சன் சூஸ் பண்ணுறாங்க. the probability that one of them is a man and the other woman. ஸோ அதாவது இந்த 2 பர்சன் சூஸ் பண்ணுறாங்களா, இதில் ஒருத்தர் ஆணாக இருக்கிறதுக்கும் இன்னொருத்தவங்க பெண்ணாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு என்ன, அதனுடைய ப்ராபபிலிட்டி என்ன, ஸோ அதனுடைய நிகழ்தகவு என்னன்னு கேட்குறாங்க. அப்போ மொத்தம் இது வந்து காம்பினேஷன் மெத்தடில் ஈஸியாக நம்ம போட்டுடலாம். இது காம்பினேஷன் ஃபஸ்ட்டு ஃபார்முலா தெரியணும் நமக்கு. NCR காம்பினேஷன் என்ன அப்படின்னா n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n-r ஃபேக்டோரியல் இன்ட்டு r ஃபேக்டோரியல். இவ்வளோ தானே NCR ஃபார்முலா, இவ்வளோ தானே, இது நமக்கு தெரியும். இப்போ மொத்தம் என்னன்னா 5 மென்னு 5 உமனு, இதுலேருந்து 2 பேரை ரேண்டமாக சூஸ் பண்ணுறாங்களா? அப்போ 10C2 மொத்தம் 10 பேர், அதில் 2 பேரை சூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் இதை கண்டுபிடிச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா இதில் வந்து 1 men 1 woman வர்றதுக்கான பாசிபிலிட்டி என்ன? அப்போ மொத்தம்
5 மென் இருக்காங்க, அப்போ 5C1. அதே மாதிரி 5 உமன் இருக்காங்க, அதுக்கு 5C1. ஸோ 5 மென்னுக்கு 5C1, இன்னொன்று 5 உமனுக்கு 5C1, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கணும். ஸோ இது மேலே இது நியூமரேட்டரில் இருக்கணும், டினாமினேட்டரில் இந்த 10C2 இருக்கணும். ஸோ அவ்வளோதான் நமக்கு. ஸோ அப்போ இதை நான் ஃபஸ்ட்டு போடுறேன். அப்போ n ஃபேக்டோரியல்னால் மேலே இருக்கக்கூடியதானா இங்கே 5ன்னு இருக்கா, அப்போ 5 ஃபேக்டோரியல் டிவைடட் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் 5 மைனஸ் 1 4 ஃபேக்டோரியல், அதுக்கப்புறம் இன்ட்டு ஆர் ஃபேக்டோரியலா, அப்போ ஆர் ஃபேக்டோரியலுக்கு இங்கே 1ன்னு இருக்கா, ஆறுங்கிற இடத்துல 1ன்னு இருக்குது, அப்போ 1 ஃபேக்டோரியல். இது வந்து 5C1க்கு போட்டுட்டேன். இதே மாதிரி இன்னொரு தடவை நான் போடணுமா 5C1க்கு, ஏன்னா 2 5C1 போட்டிருக்கேன். அப்போ இதே மாதிரி நான் போட்டேன்னா 5 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 4 ஃபேக்டோரியல் 1 ஃபேக்டோரியல் வரும். கீழே டிவைடட் பை 10C2க்கு என்ன எழுதணும், 10 ஃபேக்டோரியல். அப்போ 10 மைனஸ் 2 என்னது 8 ஃபேக்டோரியல் இன்ட்டு ஆர் ஃபேக்டோரியலுக்கு பதில் 2 ஃபேக்டோரியல்னு எழுதணும். ஸோ அவ்வளோதானே. ஸோ இப்போ நான் அதை கேன்சல் பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கே மேலே 10 ஃபேக்டோரியல்னால் என்ன அர்த்தம், 10 இன்ட்டு 9 இன்ட்டு 8 ஃபேக்டோரியல் நான் எழுதிக்கிறேன். அப்போ இந்த 8 ஃபேக்டோரியல் இந்த 8 ஃபேக்டோரியல் கேன்சல் பண்ணிடலாம். அதேமாதிரி இங்கே 5 இன்ட்டு 4 ஃபேக்டோரியல் இது, இந்த 4 ஃபேக்டோரியல் இந்த 4 ஃபேக்டோரியல் கேன்சல் ஆயிரும். அதேமாதிரி இங்கேயும் 5 இன்ட்டு 4 ஃபேக்டோரியல் இந்த 4 ஃபேக்டோரியல் இந்த 4 ஃபேக்டோரியல் கேன்சல் ஆயிரும். அதுக்கப்புறம் மீதி என்ன இருக்குன்னு பார்க்குறேன். ஸோ மேலே 5 5ன்னு இருக்குது, 1 ஃபேக்டோரியல் 1 தான். ஸோ அப்போ 5 5ன்னு இருக்குது. மேலே என்ன நியூமரேட்டரில் என்ன இருக்குது, இங்கே ஒரு 5 இருக்குது, இங்கே ஒரு 5 இருக்குது, கீழே ரெண்டுமே 1 1 இருக்குது, அதை ஒன்றும் எழுத வேணாம். இங்கே கீழே 10 9 இங்கே 2 ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியல்னா 2 இன்ட்டு 1, அப்போ 2ன்னு வரப்போகுது. நான் கேன்சல் பண்ணுறேன் அப்படின்னா 5 2 சார் 10ன்னு போடலாமா, இப்போ 5 இன்ட்டு 9 45ன்னு வருமா, 5 9 சார் 45. அப்போ நான் கேன்சல் பண்ணேன் அப்படின்னா 5/9 அப்படிங்கிறது தான் எனக்குரிய ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி 5/9 அப்படிங்கிறது தான் இதற்கான ஆன்சர். ஸோ அடுத்த கொஷினும் போன கொஷின் பார்த்த மாதிரியே தான். அங்கே 5 மென்னு 5 உமன் இருக்காங்க, அந்த மொத்தம் 10 பேரில் 2 பேரை சூஸ் பண்ணுறோம். அதில் ஒரு ஆணாகவும் ஒரு பெண்ணாகவும் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி என்னன்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ இங்கே நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இங்கே 4 ரெட் பாலு 5 ப்ளூ பாலு 6 க்ரீன் பால் இருக்குது. அப்போ மொத்தம் எத்தனை பால், 15 பால்ஸ் இருக்கா, 15 பால் இருக்குது. எத்தனை பால் எடுக்க போகிறாங்களாம், 2 பால்ஸ் எடுக்க போகிறாங்களாம், 2 பால்ஸு எடுக்க போகிறாங்களாம். த ப்ராபபிலிட்டி தட் 1 இஸ் ப்ளூ அண்ட் த அதர் இஸ் க்ரீன். அப்போ 1 ப்ளூவாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி என்ன, இன்னொன்று க்ரீனாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி என்ன. அப்போ நியூமரேட்டரில் என்ன போடணும், மொத்தம் எத்தனை ப்ளூ பால் இருக்குது, 5 ப்ளூ பால் இருக்குது. அப்போ 5C1 இன்ட்டு அதுக்கப்புறம் என்னது அதர் இஸ் க்ரீன். அப்போ மொத்தம் எத்தனை க்ரீன் பால் இருக்குது, மொத்தம் 6 க்ரீன் பால் இருக்குது. அப்போ இங்கே 6C1ன்னு போடணும். அப்போ மொத்தம் கீழே மொத்தம் எத்தனை பால் எடுக்க போகிறோம், 15 பால்லேருந்து 2 பால் எடுக்க போகிறோம். அப்போ கீழே 15C2 அப்படின்னு போடணும். ஸோ அவ்வளோதான். இப்போ 5 அப்போ நமக்கு என்ன தெரியும், NCR ஃபார்முலா n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் இன்ட்டு ஆர் ஃபேக்டோரியல். ஸோ அவ்வளோதானே. ஸோ இப்போ இதை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ 5C1க்கு என்ன வரும், 5 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 5 மைனஸ் 1 4 ஃபேக்டோரியல் இன்ட்டு 1 ஃபேக்டோரியல்னு வரும். ஸோ இங்கே 6 ஃபேக்டோரியல். ஸோ இங்கே 6 ஃபேக்டோரியல்னு வரும், ஏன்னா இங்கே 6C1 இல்லை. அப்போ இங்கே 6 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 6 மைனஸ் 1 என்னதுன்னா 5 ஃபேக்டோரியல் இன்ட்டு 1 ஃபேக்டோரியல்னு வரும். அப்போ இது கீழே டினாமினேட்டரில் என்ன வரும், கீழே டினாமினேட்டரில் இங்கே நான் என்ன பண்ணணும், 15C2 போடணும், 15C2. அப்போ 15 ஃபேக்டோரியல், ஏன்னா n ஃபேக்டோரியல் அதுக்கப்புறம் n மைனஸ் 2ன்னு வருமா. இப்போ n மைனஸ் அதாவது n மைனஸ் ஆர்னா 15 மைனஸ் 2னா 13 ஃபேக்டோரியல் இன்ட்டு 2 ஃபேக்டோரியல்னு போடணும். இப்போ இங்கே 4 ஃபேக்டோரியல் போயிடுச்சுன்னா மீதி இங்கே 5 மட்டும் இருக்குமா, இங்கே 5 ஃபேக்டோரியல் போயிடுச்சுன்னா இங்கே மீதி 6 மட்டும் இருக்குமா. இப்போ அது அடுத்த ஸ்டெப்பில் நான் என்ன எழுதிக்கலாம், 5 இன்ட்டு 6ன்னு எழுதலாமா, ஏன்னா கீழே 1 ஃபேக்டோரியல் தான் இருக்குது, அது வேணாம். அப்போ 1 ஃபேக்டோரியல்னா 1 தான். ஸோ அப்போ 5 இன்ட்டு 6ன்னு எழுதிக்கலாமா. இப்போ கீழே 15 ஃபேக்டோரியல் இருக்குது, இங்கே 13 ஃபேக்டோரியல் இருக்குது. இதை வச்சு நான் கேன்சல் பண்ணினா 15 இன்ட்டு 14 மட்டும் மிஞ்சுமா. இப்போ இங்கே 2 ஃபேக்டோரியல்னா 2ன்னு அர்த்தம். அப்போ 2வை கேன்சல் பண்ணினா 7 2 சார் 14. இங்கே கீழே 15 இன்ட்டு 7 இருக்கா. அப்போ இந்த 15 இங்கே 5 நான் கேன்சல் பண்ணேன்னா 3ன்னு வருமா. 1 இன்ட்டு 1 5 5 இங்கே 3 இன்ட்டு 3 5 சார் 15. இதை கேன்சல் பண்ணினா 2ன்னு வருமா. அப்போ ஆன்சர் என்ன, எனக்கு 2/7 அப்படிங்கிறது தான் இதற்கான ஆன்சர். ஸோ 2/7. ஸோ இங்கே வந்து மல்டிபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. அப்போ எது 2/7 வருதுன்னு நான் முதல் கண்டுபிடிக்கணும். இங்கே கேன்சல் பண்ணுறேன், இங்கே கேன்சல் பண்ணால் 3ன்னு வருது, இங்கே 2 2 இங்கே 7ன்னு வருது, இங்கே வந்து என்ன 2/21 வருது. அப்போ இந்த ஆன்சர் வராது. அதுக்கப்புறம் இங்கே இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமா. இங்கே 3னா இது 3ன்னு வரும், அதுக்கப்புறம் இங்கே 2ன்னு கேன்சல் பண்ணால் இங்கே 7ன்னு வரும். ஸோ இங்கேயும் 4/21 வருது. அப்போ இதுவும் வரப்போகிறது இல்லை. இங்கே கேன்சல் பண்ணினா இங்கே 3 இங்கே 2ன்னு வரும், இங்கே 2/14 அப்படின்னு சொல்லி வருது. அப்போ இதுவும் வரப்போகிறது இல்லை. அப்போ இதுதான் ஆன்சரு. இருந்தாலும் சரி திருப்பி கரெக்டாக செக் பண்ணிக்கிறேன். 3ன்னு வரக்கும், இங்கே திருப்பி 2ன்னு வரும், இங்கே 2வால் கேன்சல் பண்ணால் 7ன்னு வரும். அப்போ ஆன்சர் 2/7 வருதா. ஸோ ஆப்ஷன் பி
2/7. அதாவது இந்த ஆன்சர் இது நம்ம அப்படியே கொடுத்துருக்காங்க, நம்ம இதை கேன்சல் பண்ணோம்னா நமக்கான ஆன்சர் கிடச்சிரும். ஸோ அவ்வளோதான். ஸோ இதுதான் நமக்குரிய ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். In a T20 cricket match, ராஜு hit a 6 10 times out of 50 balls. ராஜுன்னு ஒருத்தவங்க 50 பாலில் 10 பாலு 50 பாலில் 10 பால் வந்து 6 அடிச்சிருக்காப்ல. If a ball selected at random, find the probability that he would not have hit a 6. ஸோ அந்த நாட்டுங்கிற வார்த்தை தான் இங்கே முக்கியம். எப்போ 10 பால் 6 அடிச்சிருக்காரு, எத்தனை பாலுக்கு? 50 பாலுக்கு. அப்போ எத்தனை அப்போ இதனுடைய ப்ராபபிலிட்டி, அதாவது 6 அடித்ததனுடைய ப்ராபபிலிட்டி என்னன்னா 1/5 வரப்போகுது. அப்போ இங்கே 1/5 ஆன்சர் ஏலியே கொடுத்துருக்காங்க பாருங்க, நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக. ஆனால் இங்கே என்ன வார்த்தை இருக்குது? நாட்டுன்னு ஒரு வார்த்தை இருக்கா? இப்போ நாட்டுனா 1 - 1/5 நம்ம இது பண்ணணும். அப்போ 5 - 1 / 5 வரும். அப்போ 4/5 அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி 4/5 அப்படிங்கிறது தான் நமக்குரிய ஆன்சர். ஏன்னா நாட் ஹேவ் ஹிட் a 6 தானே கேட்டிருக்காங்க. அதாவது அந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் ஹேவ் ஹிட் a 6. ஸோ எத்தனை பால் எந்த 6 அடிச்சாருங்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி கேட்கல, எத்தனை பாலில் 6 அடிக்கலை அப்படிங்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டெப் ரொம்ப முக்கியம். 1 - அந்த ப்ராபபிலிட்டியை போட்டுறணும். ஸோ அது இப்போ தான் நமக்கான கரெக்டான ஆன்சர் வரும். இல்லை நான் இப்படி போடுறப்ப எனக்கு சில தப்பு வந்துடும் அப்படின்னு யோசிக்கிறவங்க, இன்னொரு ஈஸியான வேலை என்ன அப்படின்னா, 10 பால் 6 அடிச்சிருக்காரு, 50 பாலுக்கு 10 பால் 6 அடிச்சிருக்காரு. அப்போ எத்தனை பால் 6 அடிக்கல? 40 பால் 6 அடிக்கல. அப்போ 40/50 போட்டால் ஆன்சர் 4/5 வந்துட போகுது. ஸோ ஆப்ஷன் பி 4/5 தான் ஆன்சர். அடுத்த கொஷின் என்ன அப்படின்னா, ஃபார் எனி n அப்சர்வேஷன்ஸ் ஆஃப் டேட்டா, அதாவது n அப்சர்வேஷன். ஸோ அதாவது n நம்பர் ஆஃப் டேட்டா இருக்குது, 1 2 3ன்னு இப்படியே நான் போனால் n நம்பர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த n 5 இருக்கலாம், 10 இருக்கலாம், 15 இருக்கலாம், என்னமோ ஒன்று. சரி, இப்போ சொல்லிட்டாங்க n நம்பர் ஆஃப் டேட்டா இருக்குது. ஓகே, இப்போ என்ன அப்படின்னா, வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் சமேஷன் எக்ஸ் மைனஸ் n இன்ட்டு எக்ஸ் பார். ஸோ இதனுடைய வேல்யூ என்ன, இதனுடைய மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு இது பார்த்தோன்னே தெரியுது இதோட வேல்யூ 0 அப்படின்னு. சிம்பிளாக சொல்கிறேன், எக்ஸ் பார் அப்படிங்கிறது இங்கே ஆவரேஜை குறிக்குதா? எக்ஸ் பார் அப்படின்னா சமேஷன் x/n. சமேஷன் எக்ஸ் அப்படின்னா இப்போ 1 2 3ன்னு ஒரு 3 டேட்டா இருக்குது, 3 வேல்யூ இருக்குது. ஸோ இதற்கான ஆவரேஜ் என்ன, இதற்கான எக்ஸ் பார் என்ன அப்படின்னா சமேஷன் எக்ஸ் / n. சமேஷன் எக்ஸ்னா 3 ஆட் பண்ண போகிறோம். சமேஷன் எக்ஸ்னா வேறு ஒன்றும் இல்லை, சமேஷன் அதாவது இப்படியே எழுதிக்கிறேன் நான் சிம்பிளாக, x1 + x2 + x3. அப்போ இதுதான் இங்கே x1, இது x2, இது x3. ஸோ இப்படி தான் இது சமேஷன் x/n அப்படிங்கிறது இங்கே என்னங்கிறது 3 குறிக்குதா? ஸோ இதுதான் நம்ம போட போகிறோம். ஸோ அப்போ சமேஷன் x/n அப்படின்னா 1 + 2 + 3 / 3. ஏன்னா மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குது? 1 2 3 நம்பர் இருக்குல்ல, அப்போ மொத்தம் 3. அப்போ மேலே 2 + 1 3, 3 + 3 6 / 3 அப்படின்னா 2ன்னு வரப்போகுது. ஸோ 2ன்னு வருதா? ஸோ அப்போ எக்ஸ் பார் இங்கே 2. ஸோ அப்போ இங்கே வந்து எக்ஸ் பார் அப்படிங்கிறது சமேஷன் x/n. நான் இதை முதல்ல சப்ஸ்டியூட் பண்ணுறேன், இங்கே கொடுத்ததில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். என்ன கேட்டிருக்காங்க, எதனுடைய வேல்யூ கேட்டிருக்காங்க அப்படின்னா சமேஷன் எக்ஸ் மைனஸ் n இன்ட்டு எக்ஸ் பாரா, n இன்ட்டு எக்ஸ் பாருக்கு சமேஷன் x/n நான் சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். அடுத்த ஸ்டெப்பில் இந்த என்னும் கேன்சல் ஆயிரும். அப்போ சமேஷன் எக்ஸ் மைனஸ் சமேஷன் எக்ஸ். ஸோ ஆன்சர் வந்து 0 அப்படின்னு நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ ஆப்ஷன் டி 0 அப்படிங்கிறது அதற்கான ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ இதை வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. √(n² - 1 / 12 அப்படிங்கிறத இதற்குரிய ஆன்சர். ஏன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேற ஒரு கேள்வியில் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் 10 நேச்சுரல் நம்பர்ஸ்னு கொடுக்குறாங்கன்னு வைங்களேன், நீங்கள் இதை அப்படியே எண்ணுக்கு பதிலாக 10ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இல்லைனா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பரா? ஸோ அப்போ 1 2 3ன்னு இப்படியே போய்கிட்டே இருக்குது. கம்மாவே போட்டுக்கிறேன், கம்மா போட்டு மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குன்னா n நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இந்த நேச்சுரல் நம்பர்னு சொன்னதுனால நான் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ n நேச்சுரல் நம்பர்னு சொல்லிட்டாங்க. ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கான ஃபார்முலா சிக்மா = ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நம்ம சிக்மாங்கிறதுல தான் மென்ஷன் பண்ணுவோம். ஸோ அப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா = சமேஷன் x² / n மைனஸ் சமேஷன் x/n the whole square. சமேஷன் x/n என்ன நம்ம பார்த்தோம், எக்ஸ் பார் ஆவரேஜ். ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறதுலாம் பார்த்தேன். சமேஷன் x² என்ன அர்த்தம், அதாவது இந்த 1 இருக்கா, அப்போ x² அப்படின்னா இந்த 1² அந்த எக்ஸ் 1 இருக்கு. அப்போ x² 1² அப்படின்னா 1. இப்போ இங்கே 2ன்னு இருந்தால் அங்கே 4ன்னு வரும், இங்கே 3ன்னு இருந்தால் அங்கே 9 இருக்கும். ஸோ அப்போ சமேஷன் x² அப்படிங்கிறதோட வேல்யூ 1 + 4 + 9. இதுதான் அப்போ 14ன்னு ஆன்சர் வரும். ஸோ இதுதான் சமேஷன் x². ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கான ஃபார்முலா இது. இந்த ஃபார்முலாவை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், மனப்பாடம் பண்ணிக்கணும். ஸோ அடுத்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு நான் இதுக்குள்ளே நான் இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ சமேஷன் x² அப்படின்னா நான் என்ன போடணும், 1² + 2² இப்படியே போட்டு +n² முடிக்கும் போடணுமா? கரெக்டு தானே? அப்போ இதற்குரிய ஃபார்முலா எனக்கு தெரியும், n × n + 1 × 2n + 1 / 6ன்னு தெரியுமா? அப்போ இதுக்கு நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன், √n × n + 1 × 2n + 1 / 6
அதுக்கப்புறம் இங்கே ஒரு எண் இருக்கா, இந்த எண்ணை விட்டுறக்கூடாது, இந்த எண்ணை மறந்துடக்கூடாது. அப்போ என்னால் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். டினாமினேட்டரில் தானே இருக்குது, அதனால் நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து இதில் என்ன அப்படின்னா, அடுத்து இதில் என்ன அப்படின்னா சமேஷன் எக்ஸ் பை என் த ஹோல் ஸ்கொயர். அப்போ சமேஷன் எக்ஸ் பை என்னன்னா 1 + 2 சமேஷன் எக்ஸுக்கான வேல்யூ தானே 1 + 2 + 3 இப்படியே போனால் எண்ணு முடிக்கும். ஸோ இதற்கும் எனக்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? n × n + 1 / 2 கரெக்டாக n × n + 1 / 2 அப்படிங்கிறத இதற்கான ஃபார்முலா. அப்போ அதையும் சப்ஸ்டிட் பண்ணுறேன். n × n + 1 / 2. இங்கே நான் ஒரு எண் இருக்கா, இந்த எண்ணை விட்டுறக்கூடாது, அந்த எண்ணை நான் போட்டுட்டேன். ஸோ இதை ஹோல் ஸ்கொயர் பண்ணணும், இதை ஹோல் ஸ்கொயர் பண்ணணும். இப்போ இந்த எண்ணையும் இந்த எண்ணையும் கேன்சல் பண்ணிடுறேன், இந்த எண்ணையும் இந்த எண்ணையும் கேன்சல் பண்ணிடுறேன். அப்போ √n + 1 × 2n + 1 / 6ன்னு வருதா, மைனஸ் n + 1 த ஹோல் ஸ்கொயர் / 2ன்னு இருக்கா, n + 1 த ஹோல் ஸ்கொயர் / 2 ஸ்கொயரை நான் 4ன்னு எழுதிக்கலாமா, 2 ஸ்கொயரை 4ன்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இங்கே n + 1 இருக்கா, இதை மட்டும் காமனாக எடுக்கிறேன். இப்போ n + 1 காமனாக எடுக்கிறேன், இங்கே 2 காமனாக எடுக்கிறேன். இதை காமனாக எடுத்துகிட்டு மீதி என்ன இருக்குது, 2n + 1 இருக்குது, இங்கே மைனஸ் n + 1 இருக்கா, மைனஸ் n + 1. இதுக்கு இங்கே ஃபஸ்ட்டு இப்படியே கூட வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு இங்கே 3 இருக்குது, இங்கே ஏன்னா இங்கே 2 காமனாக எடுத்துட்டோம், அப்போ 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ இப்போ இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் என்ன வரணும், இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் என்ன வரணும் அப்படின்னா, இந்த இதுக்கு நான் ஃபஸ்ட்டு எல்சிஎம் எடுக்கணும். அப்போ 3க்கும் 2க்கும் எல்சிஎம் எடுத்தால் 6ன்னு வரப்போகுது. 6க்கு நான் எல்சிஎம் எடுத்துட்டேன் அப்படின்னா இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும், இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும், இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன பண்ணுறேன், √n + 1 / 2 இன்ட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2 × 2n 4nன்னு வரும், ப்ளஸ் 2 வந்துருச்சா. அடுத்து மைனஸ் இதை நான் என்னால் மல்டிப்ளை பண்ணணும், 3ஆல் மல்டிப்ளை அப்படின்னா -3n -3 இந்த மைனஸை உள்ளே கொண்டு போயிட்டேன், -3ன்னு வந்துருச்சு. அதுக்கப்புறம் கீழே டினாமினேட்டரில் 6ன்னு நான் போட்டுட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன எழுத போகிறேன், இங்கே 4n இருக்குது, -3n. அப்போ n + 1/2 அப்படியே வச்சுக்கிறேன். 4n - 3n என்னன்னு வரப்போகுது, 2 - 3 -1ன்னு வரப்போகுது. கரெக்டாக இங்கே 2ன்னு இருக்குது, இங்கே -3ன்னு இருக்குல்ல, அப்போ -1 அப்படின்னு சொல்லி வரப்போகுது. அப்போ / 6ன்னு இருக்கா. அப்போ இதையும் நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். √n + 1 × n - 1 இது எப்படி இருக்குன்னா a + b × a - b கான்செப்டில் இருக்கா, இந்த ஃபார்முலா மாதிரியே இருக்கா. அப்போ இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் a² - b². அப்போ n² -1² 1 ஸ்கொயர்னா என்ன, 1 தான் வரப்போகுது, / 2 × 6 12. ஸோ நமக்கான ஆன்சர் கிடச்சிருச்சா. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் n² -1 அப்படிங்கிற n² √n² - 1 / 12 அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ இதை எப்படி டெரிவ் பண்ணோம் அப்படின்னா இப்படி தான் நம்ம டெரிவ் பண்ணோம். ஸோ எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு வந்து நான் இந்த ஃபார்முலாலாம் சப்ஸ்டிட் பண்ணேன். ஸோ இதுக்காகத்தான் சொல்கிறேன், இப்படி கேட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 10 நேச்சுரல் நம்பர் இப்படியே போய் ஃபஸ்ட்டு 10 நேச்சுரல் நம்பருக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலாவில் 10 சப்ஸ்டிட் பண்ணி நம்மளால் ஆன்சர் கொண்டு வந்துட முடியும் ஈஸியாக. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 3 நேச்சுரல் நம்பருக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கேட்குறாங்க, தான் என்ன போடுவேன், எண்ணுக்கு பதிலாக 3 போடுவேன்னா 3² -1 / 12. அப்போ 3² என்ன வேல்யூ வரும், 3² என்ன வேல்யூ வரும், 9 9 - 1 8 8 / 12. 4ஆல் அடிச்சேன்னா இங்கே 2ன்னு வரும், இங்கே 3ன்னு வரும். அப்போ √2/3 அப்படிங்கிறது என்னால் ஆன்சரை கொண்டு வந்துட முடியும். ஸோ இந்த மாதிரி இந்த ஃபார்முலா நமக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா சிம்பிளாக கொண்டு வந்துடலாம். ஸோ அதுக்காக தான் இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ அடுத்து மீடியன் ஆஃப் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம அரேஞ்ச் பண்ணணும். 5 இதை அரேஞ்ச் பண்ணதுனால இதை எழுதுனதுனால அடிச்சு விட்டுறேன். 5க்கு அப்புறம் 6 6க்கு அப்புறம் 8 8க்கு அப்புறம் 9 12 13 17. மீடியன் அப்படின்னா சென்டரில் இருக்கக்கூடிய வேல்யூ. இப்போ இங்கே ஒரு 3 வேல்யூ போயிடுது, இங்கே ஒரு 3 வேல்யூ போயிடுது, நடுவில் இருக்கிறது இந்த 9 அப்படிங்கிறது தான் நடுவில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி 9 அப்படிங்கிறது தான் இதனுடைய ஆன்சர். அடுத்த கொஷின், ரேஞ்ச் அண்டு ரேஞ்ச் கோஎஃபிஷியன்ட் அல்லது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் ஏதோ ஒன்று. ரேஞ்ச் கோஎஃபிஷியன்ட், இதுக்கு ரேஞ்ச் கோஎஃபிஷியன்ட்டும் கண்டுபிடிச்சு சொல்லி வச்சுருக்காங்க. அதாவது வீச்சு மற்றும் வீச்சு கெழு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அது ரெஸ்பெக்டிவ்லின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு ரேஞ்ச் இருக்கும், அதுக்கப்புறம் ரேஞ்ச் கோஎஃபிஷியன்ட் இருக்கும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ரேஞ்ச் அப்படின்னா ரேஞ்சுக்கான வேல்யூ என்ன, லார்ஜ் மைனஸ் ஸ்மால். அதாவது பெரிய வேல்யூயும் மைனஸ் சின்ன வேல்யூ போட்டால் நமக்கான ஆன்சர் கிடச்சிடும். இங்கே பெரிய வேல்யூ 3 மைனஸ் சின்ன வேல்யூ -3. அவங்களே அசெண்டிங் ஆர்டரில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நமக்கு பிரச்சனை இல்லை, அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அப்போ 3 + 3 ஆன்சர் 6ன்னு வந்துருச்சா. ஸோ அப்போ 6ன்னு ஆன்சரில் 2 இருக்குது. ஸோ அப்போ இது 2 ஆன்சராக வரப்போகிறது இல்லை, இது 2ல் ஏதோ ஒன்று வரப்போகுது. பட் எதுன்னு நம்ம டிசைட் பண்ணணும். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, ரேஞ்ச் கோஎஃபிஷியன்ட் கேட்டிருக்காங்க. ஸோ ரேஞ்ச் கோஎஃபிஷியன்ட்கான ஃபார்முலா என்னென்னா
லார்ஜ் வேல்யூ மைனஸ் ஸ்மால் வேல்யூ டிவைடட் பை லார்ஜ் வேல்யூ ப்ளஸ் ஸ்மால் வேல்யூ. அப்போ எல் மைனஸ் எஸ் இங்கே இப்போ தான் கண்டுபிடிச்சோம். என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? ஆறுன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இப்போ எல் ப்ளஸ் எஸ் போடணும். இப்போ எல் என்னது? லார்ஜ் வேல்யூ 3 ப்ளஸ் ஸ்மால் வேல்யூ -3. இந்த மைனஸை விடக்கூடாது, -3. ஸோ அப்போ ஆன்சர் என்ன வருதுன்னா 6 டிவைடட் பை 0ன்னு வரும். இப்போ ஆன்சர் இன்ஃபினிட்டி. ஏன்னா இங்கே 3 இருக்குது, இங்கே -3 இருக்குது, அதனால் 0ன்னு தான் வரும். 3 - 3 0. இங்கே அப்போ எனிதிங் டிவைடட் பை 0 என்ன ஆன்சர் வரும்? இன்ஃபினிட்டின்னு வந்துடும். ஸோ அப்போ நமக்கான ஆன்சர் 6 இன்ஃபினிட்டி. ஸோ ஆப்ஷன் டி அப்படிங்கிறத நமக்கான ஆன்சர் 6 இன்ஃபினிட்டி. 6ங்கிறது ரேஞ்சு, இன்ஃபினிட்டிங்கிறது ரேஞ்சு கோஎஃபிஷியன்ட். ஸோ அடுத்த கொஸ்டின், find the average of first n natural number. ஆவரேஜ்னா என்ன? summation x divided by n. x bar அப்படிங்கிறது ஆவரேஜ். இதற்கான ஃபார்முலா என்ன? summation x by n. அப்போ summation x கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ summation xனா என்னது? 1 + 2 + 3ன்னு இப்படியே போய்கிட்டே எது முடிக்கும் போகணுமா? n முடிக்கும் போகணுமா? அப்போ n இன்ட்டு n+1 டிவைடட் பை 2 அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. இதை நான் கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். n × n+1 டிவைடட் பை 2 போட்டேன் அப்படின்னா இங்கே ஒரு n இருக்குது, அதையும் எழுதிக்கிறேன். அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். இப்போ n+1 டிவைடட் பை 2 அப்படிங்கிறது தான் எனக்கான ஆன்சர். n+1/2 ஆப்ஷன் சி அப்படிங்கிறது இதற்குரிய ஆன்சர். அடுத்த கொஸ்டின், the students of a class donated 4624 for Chief Minister State Relief Fund. அதாவது ஒரு கிளாஸில் எத்தனை ஸ்டூடெண்ட் இருக்காங்கலாம் சொல்லலை. மொத்தமாக எவ்வளோ டொனேட் பண்ணியிருக்காங்கன்னா 4624 ரூபாய் டொனேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈச் ஸ்டூடெண்ட் டொனேட்டட் as many rupees as the number of student in the class. அதாவது இப்போ n நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. என்னங்கிறத நான் 5ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ 5 பேர் இருக்காங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களும் 5 ரூபா கொடுத்துருக்காங்களாம். இப்போ 10 பேர் இருக்காங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களும் 10 ரூபா கொடுத்துருக்காங்களாம். 50 பேர் இருக்காங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களும் 50 ரூபா கொடுத்துருக்காங்களாம். ஸோ அதான் மீன் பண்ணுறாங்க. டொனேட்டட் as many rupees as the number of students in the class. இப்போ என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த என்னன்னு கேட்குறாங்க. இப்போ நான் என்னென்னு எழுதிக்கலாம்? n நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் டொனேட்டட் n நம்பர் ருபீஸ். அதாவது 5 பேர் இருக்காங்கன்னா 5 ரூபா கொடுத்துருக்காங்க. பட் நம்ம டோட்டல் என்னன்னு நமக்கு தெரியும், 4624. ஸோ இதிலிருந்து நம்ம ஈஸியாக n கண்டுபிடிச்சிடலாம். நமக்கு கேட்குறது இந்த n தான் கேட்குறாங்க. ஸோ அப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தாலே நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ அப்போ நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்க ட்ரை பண்ணலாமா? ஸ்கொயர் ரூட் எடுத்துகிட்டு நம்ம நம்மளுடைய இந்த மெத்தடில் ஸ்கொயர் ரூட் எடுத்துகிட்டு ஷார்ட்கட்டில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதை செக் மட்டும் பண்ணிக்குவோம். ஸோ அப்போ 4ன்னு வரணும். அப்போ 2, அப்போ ரெண்டாவது டிஜிட்டு 2ன்னு வரும். இல்லை அப்படின்னா 8ன்னு வரணும். ஸோ 2 ஆப்ஷன் தான். ஒன்று 2 2s are 4ன்னு இங்கே வந்திருக்கணும், இல்லை 8ன்னு வந்திருக்கணும். அப்போ இங்கே 46ன்னு இருக்கா? அப்போ 46 அப்படின்னா 7 49. அப்போ கண்டிப்பாக 7 வரப்போகிறது இல்லை. 6 36. அப்போ 6 தான் வரப்போகுது. அப்போ 62 68 மட்டும் நம்ம சூஸ் பண்ணால் போதும். ஸோ அப்போ 68ன்னு நான் சூஸ் பண்ணிட்டேன். எனக்கு ஆன்சர் 68ன்னு தோணிருச்சு. காரணம் என்ன? ஸோ ரெண்டுமே ஆன்சர் ஆப்ஷனில் இருக்குது பாருங்களேன். 62 இருக்குது, 68 இருக்குது. 62 இருக்குது, 68 இருக்குது. ஆனால் ஆன்சர் 68 எனக்கு பார்த்தோன்னே தெரியுது. ரீசன் என்னென்னா 4600ன்னு வந்துருச்சு. 49 4900ன்னு வந்துச்சுன்னா அது 7ன்னு வந்திருக்கணும். அப்போ கண்டிப்பாக 62ன்னு வராது. 62ன்னா இதை காட்டி சின்ன நம்பராக போயிடும். ஸோ இப்போ நான் அதனால் செக் பண்ணிக்கிறேன். 68 × 68 செக் பண்ணாமல் நம்ம ஒரு ஆன்சர் சூஸ் பண்ணக்கூடாது. அப்போ 68 × 68 மட்டும் நான் செக் பண்ணிக்கிறேன். 88 சார் 64. அப்போ நான் 6 மிச்சம். 68 சார் 5 × 8 40. 68 சார் 48. 48 + 6 54. திருப்பி 68 சார் 5 8 சார் 6 8 சார் 48. மிச்சம் ஒரு 4. 6 6 சார் 36. ஒரு 4 40ன்னு வரப்போகுது. அப்போ 4 12 மிச்சம் 1 6 4. அப்போ 4624 கரெக்டாக வந்துருச்சு ஆன்சரு. அப்போ ஆப்ஷன் பி 68 அப்படிங்கிறது தான் இதனுடைய ஆன்சர். அடுத்த கொஷின், த ஆவரேஜ் ஹைட். ஆவரேஜ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸ் பார் கொடுத்துட்டாங்க. என்ன? 10 ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் ஹைட்டு 150 சென்டிமீட்டராம். 10 ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் ஹைட்டு 150 சென்டிமீட்டர்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆன் வெரிஃபிகேஷன், ஸோ அதை திருப்பி செக் பண்ணுறப்ப ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஹைட்டு தப்பாக என்ட்ரு பண்ணிட்டாங்களாம். என்னென்னு என்ட்ரு பண்ணிட்டாங்களாம்? 130 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி என்ட்ரு பண்ணிட்டாங்களாம். பட் கரெக்டான ஹைட் என்னவா? 140 சென்டிமீட்டராம். கரெக்டான ஹைட்டு 140 தான். ஆனால் 130ன்னு என்ட்ரு பண்ணி ஆவரேஜ் கால்குலேட் பண்ணிட்டாங்களாம். அந்த 10 ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த ஆவரேஜ் 150ஆகவும் வந்துருச்சான். இப்போ கரெக்டான மீன் ஹைட் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ சிம்பிளாக பார்த்தோம் அப்படின்னா 10 சென்டிமீட்டர் இங்கே டிஃப்ரென்ஸ் வருதா? அப்போ மொத்த ஸ்டூடெண்ட்ஸு 10
அப்போ இதை வச்சு நம்மளால் சொல்லிட முடியும் ஆப்ஷன் டி 151 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது அதற்குரிய ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம ஸ்டாண்டர்டாக எப்படி போகணுமோ அதே மாதிரி போயிடலாம். ஸோ என்ன பண்ணணும், மொத்தம் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸு, 10 ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ 10 ஸ்டூடெண்ட்ஸோட ஹைட் ஆவரேஜ் ஹைட்டு 150 அப்படின்னா இந்த 10 ஸ்டூடெண்ட்ஸோட டோட்டல் ஹைட் எவ்வளவுனா 1500 சென்டிமீட்டர்னு வந்திருக்கும். ஸோ இப்போ 130 அப்படிங்கிறது தப்பான வேல்யூ, 140ங்கிறது கரெக்டான வேல்யூ. அப்போ இந்த 1500லேருந்து நான் 130 எடுத்து விட்டுட்டு 140 ஆட் பண்ணுறேன். அப்போ எனக்கு கரெக்டான டோட்டல் வேல்யூ என்னன்னு கிடச்சிருக்கும், 1510ன்னு கிடச்சிருக்கும். 1510ன்னு சொல்லி கிடச்சிருக்கும். ஏன்னா 1500 இருக்குது, இங்கே இதை ரெண்டு இது பண்ணுறப்ப ப்ளஸ் 10 மட்டும் இதோட நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 1510 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கோம். ஸோ இப்போ இந்த 1510 10ஆல் நான் டிவைட் பண்ணேன் அப்படின்னா 151 சென்டிமீட்டர். ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி ஆப்ஷன் டி தான் அதற்குரிய ஆன்சர். ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ் பார் ஆவரேஜ் என்ன, சமேஷன் எக்ஸ் பை என்ன தானே. நான் ஃபஸ்ட்டு சமேஷன் எக்ஸ் கண்டுபிடிக்கிறேன். அப்போ சமேஷன் எக்ஸை கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து தப்பான வேல்யூவை கழிச்சு விட்டுட்டு அதில் கரெக்டான வேல்யூவை ஆட் பண்ணிவிட்டு அதுலேருந்து திருப்பி நான் இந்த எண்ணை வச்சு டிவைட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு கரெக்டான ஆவரேஜ் கிடைக்கும், கரெக்டான இந்த எக்ஸ் பார் கிடச்சிரும். அப்போ அதுதான் 151 சென்டிமீட்டர். அடுத்த கொஷின், வாட் இஸ் த மீன் ஆஃப் ஆல் டூ டிஜிட் நம்பர், அதாவது ஈரிலக்க எண்களின் சராசரி என்னன்னு கேட்குறாங்க. அப்போ ஈரிலக்க எண்கள்னால் 10லேருந்து ஆரம்பிக்கும், 10 + 11 + 12 இப்படியே எது முடிக்கும் போகணுமா, 99 முடிக்கும் போகணுமா. ஸோ ஆல் 2 டிஜிட் நம்பருடைய மீன் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ சிம்பிளான விஷயம் தான். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம டோட்டல் கண்டுபிடிக்கணும்னா சமேஷன் எக்ஸ் பை என்னதே. இப்போ இதுக்கு டோட்டல் தனித்தனியாக அவங்க வந்து ஆட் பண்ண முடியுமா, ஆட் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணலாம், n × n+1 / 2. இங்கே n நான் 99ன்னு வச்சுக்கிறேன். அப்போ -n × n+1 / 2. இங்கே நான் என்னன்னு வச்சுக்கிறேன், 9ன்னு வச்சுக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா 1லேருந்து 99 முடிக்க நான் ஆட் பண்ணிவிட்டு -1லேருந்து 9 முடிக்கும் இருக்கிறத கழிச்சு விட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு 10லேருந்து 99 முடிக்கும் இருக்கிறது எனக்கு கிடச்சிரும். ஸோ அப்போ இங்கே 99 சப்ஸ்டியூட் பண்ணேன். 99 × 99 + 1 100 / 2. திருப்பி 9 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். 9 10 / 2 அவ்வளோதான். இங்கே 2 வச்சு கேன்சல் பண்ணேன்னா 5ன்னு வரப்போகுது, இங்கே 50ன்னு வரப்போகுது. ஸோ இங்கே 9 × 5 45ன்னு வரும், -45. இந்த ஆன்சரை கண்டுபிடிக்கணும். 99 5 ஆர் 9 5 ஆர் 45, மிச்சம் 4. 9 5 ஆர் 45 + 4 49, இன்னொரு 0 ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ 4950லேருந்து 45 கழிக்கணும். இப்போ 45 கழிக்கிறேன் அப்படின்னா இங்கே 4ன்னு வரும், இங்கே 10. அப்போ 10 - 5 5, 4 - 4 0, 49. ஸோ 4905 அப்படிங்கிறது இதற்கான ஆன்சர். அப்போ 4905 அப்படிங்கிறது சம்மேஷன் எக்ஸு. இப்போ இங்கே மொத்தம் எத்தனை எண் இருக்குது, இங்கே மொத்தம் எத்தனை எண் நம்பர், இங்கே எண்ணுங்கிறது நம்பர்ஸ், எத்தனை நம்பர்ஸ் இருக்குது, எத்தனை நம்பர் ஆஃப் டேட்டா, எத்தனை நம்பர் ஆஃப் வேல்யூ, எத்தனை நம்பர் ஆஃப் என்ட்ரிஸ், எத்தனை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ இந்த எண் அப்படிங்கிறது 10லேருந்து 99 முடிக்கும். இதில் எத்தனை நம்பர் இருக்குது, மொத்தம் 99லேருந்து 9 கழிச்சோம்னா இந்த மீதம் இருக்கிற நம்பர் வரும். அப்போ 90 என்ட்ரி இருக்குது. அப்போ 4905 அதிலிருந்து 4905லேருந்து 90 கழிச்சோம்னா நமக்கான ஆன்சர் வந்துடும். 4905லேருந்து 90 டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கான ஆன்சர் வந்துடும். ஸோ 9 5 ஆர் 45ன்னு வரும், மீதி 4 0 40ன்னு வரும், 8 5 ஆர் 40, மிச்சம் 1. இங்கே 5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 155, மீதி 40, 8 5 ஆர் 40. அதுக்கப்புறம் இதால் டிவைட் பண்ணலாம், 3 டேபிளால் டிவைட் பண்ணலாமா, 3 டேபிளால் டிவைட் பண்ணலாமா. 6 3s ஆர் 18, 3 3s ஆர் 9, 2 3s ஆர் 6ன்னு வரும். அப்போ 21, 7 3s ஆர் 21. அப்போ இங்கே 327 இருக்குது. இதை நான் 6ஆல் டிவைட் பண்ணுறேன். 6ஆல் டிவைட்னா 5 × 6 30, மீதி 27, 4 6 ஆர் 24. அப்போ மீதி 3. ஸோ 54 புள்ளி இங்கே 0ன்னு வரும். இப்போ 5 6 ஆர் 30. ஸோ 54.5. ஆப்ஷன் ஏ 54.5 அப்படிங்கிறது தான் இதற்கான கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ 54.5. அடுத்த கொஷின். ஸோ அடுத்த கொஷின் என்னென்னா, ஃபைண்ட் த மீடியன் ஆஃப் த டேட்டா. ஃபஸ்ட்டு மீடியன்னா என்ன எழுதணும், அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். 12, அதுக்கப்புறம் 14, அதுக்கப்புறம் 17 18, 17 18, அதுக்கப்புறம் 20, அதுக்கப்புறம் 23, அதுக்கப்புறம் 23க்கு அப்புறம் 24 இருக்குது, அதுக்கப்புறம் 25 24 25 எல்லா என்ட்ரி இருக்கா, 1 2 3 4 5 6 7 8 என்ட்ரி. அப்போ 4 4 8 என்ட்ரி இருக்குது. ஸோ அப்போ இந்த 3 அடிச்சிடுறேன், இந்த 3 அடிச்சிடுறேன். அப்போ இந்த ரெண்டுக்கும் ஆவரேஜ் எடுத்தோம்னா நமக்கான மீன் கிடச்சிரும். ஸோ 80
18 + 20 / 2 தான் நமக்கான ஆன்சர். ஸோ அப்போ ஆன்சர் என்னன்னு வரும்? 38/2 ஆன்சர் 19ன்னு வரும். ஸோ ஆப்ஷன் டி 19 அப்படிங்கிறது தான் இதற்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், த ஆவரேஜ் ஆஃப் 4 வேல்யூ இஸ் 20. 4 வேல்யூனுடைய சராசரி 20. when a quantity is added to each value and when a quantity is added to each value. ஸோ ஒவ்வொரு வேல்யூ, இந்த 4 வேல்யூ இருக்கா, x1 x2 x3 x4ன்னு 4 வேல்யூ இருக்குது. இந்த 4னுடைய ஆவரேஜ் வந்து 20ன்னு சொல்லிட்டாங்கப்பா. இப்போ ஏதோ ஒரு வேல்யூ என்னென்ன எடுத்துக்கிறேன், ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். ஏதோ ஒரு இந்த ஒய்யை வந்து 4 கூடயுமே ஆட் பண்ணுறப்ப இதனுடைய ஆவரேஜ் என்னவா மாறிடுதான், 22ன்னு மாறிடுதான். இப்போ இதனுடைய குவான்டிட்டி இந்த நம்ம ஆட் பண்ணோம்ல, அந்த ஒய் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ரொம்ப சிம்பிள், இதை பார்த்தோன்னே தெரியுது எனக்கு ஆப்ஷன் பி இது என்ன. ஸோ எப்படி போடுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ அப்போ 20ஓட அதாவது 20 ஆவரேஜ் இருக்கா, 4 வேல்யூவோட ஆவரேஜ் 20. அப்போ 4 × 20 வருது. இப்போ 4 × 20 18 வருது. ஸோ இது வந்து பழைய ஆவரேஜா, ஏதோ ஒரு குவான்டிட்டி ஆட் பண்ணதுக்கப்புறம் அதனுடைய ஆவரேஜ், அந்த 4 வேல்யூவோட ஆவரேஜ் 22ன்னு மாறுதா. அப்போ 4 × 22ன்னு வருமா. அப்போ 88 அப்படிங்கிறது புது ஆவரேஜா, 88ங்கிறது புது ஆவரேஜ். அப்போ மொத்தம் எவ்வளவு ஆட் ஆகிருக்கு, 8 ஆட் ஆகிருக்கா. ஆனால் எல்லாத்துக்குமே சேம் நம்பர் தான் ஆட் ஆகிருக்கு. அப்போ மொத்தம் 8 ஆட் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த 8ஐ 4 இதுக்கு பிரித்து ஆட் பண்ணியிருக்கோம். ஏன்னா 4 இதுலையுமே நம்ம ஒய் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ 8/4னா ஆப்ஷன் 2. ஸோ ஆன்சர் வந்து 2. ஸோ ஆப்ஷன் பி ஆன்சர் வந்து 2 அப்படிங்கிறது தான். ஒவ்வொரு இதோடையும் 2 ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு வேல்யூவோடையும் 2 + 2 பண்ணியிருக்காங்க. அதனால தான் ஆவரேஜ் வந்து +2ன்னு கூடியிருக்கு. ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஹார்மோனிக் மீன் geometric mean of 2 values are 6.4 and 8. ஸோ 6.4ங்கிறது ஹார்மோனிக் மீன், ஜியோமெட்ரிக் மீன் அப்படிங்கிறது 8, ஜியோமெட்ரிக் மீன்ங்கிறது 8. ஸோ தீஸ் வேல்யூஸ் ஆர் அந்த 2 வேல்யூஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஏதோ ஒரு 2 வேல்யூ ஏபின்னு எடுத்துக்கிறேன். அந்த ஏபியினுடைய ஹார்மோனிக் மீனும் ஜியோமெட்ரிக் மீனும் கொடுத்துருக்காங்க. அந்த ஏபி என்னன்னு கேட்குறாங்க, அவ்வளோதான். ஸோ ஹார்மோனிக் மீனுடைய ஃபார்முலா 2 வேல்யூ அப்படின்னா 2ab / a + bன்னு வரும். ஸோ அது எப்படி வந்துச்சு, ஹார்மோனிக் மீன் இஸ் ஈக்குவல் டு n / summation 1/x. அதாவது n / 1/xனா இப்போ n 2ன்னு இருக்குது. அப்போ 1/x1 + 1/x2ன்னு வரும். கரெக்டு தானே. இப்போ நாங்கள் ஏபின்னு எடுத்துக்கிறேன், அதனால் நான் எப்படி போடுறேன், அப்போ 2/1/a + 1/bன்னு வருதா. 2 வேல்யூ நான் என்னென்னு எடுத்துக்கிறேன், ஏவும் பின்னு எடுத்துக்கிறேன். அப்போ எனக்கு ஃபார்முலா படி 1/a + 1/bன்னு போடணும். அப்போ நான் இதை சால்வ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 2ab / a + b வரும். ஸோ அதுக்கு எல்சிஎம் எடுத்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணி டினாமினேட்டர் இருக்கிறத மேலே கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த ஆன்சர் வந்துடும். ஸோ அவ்வளோதான். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஸோ போட்டு பார்த்தா இதுதான் நமக்கு கிடைக்கும். எனக்கு இது வந்து 2 இதுக்குன்னா ஹார்மோனிக் மீன் வந்து 2ab / a + b அப்படிங்கிறது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அதனால் நான் பார்த்தோன்னே எழுதிட்டேன். பட் எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அடுத்து ஜியோமெட்ரிக் மீன். ஸோ ஹார்மோனிக் மீன், ஜியோமெட்ரிக் மீன். ஸோ ஜியோமெட்ரிக் மீனை பொறுத்த முடிக்கும் இதற்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா, √(x1 x2) இப்படியே போனால் xn முடிக்க வரும். இப்போ இங்கே ஏபின்னு 2 வேல்யூ எடுத்திருக்கேன். அப்போ √ab அப்படிங்கிறது அது. ஸோ எப்படி √ab அப்படிங்கிறது எப்படி வந்துச்சுன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா ஜியோமெட்ரிக் மீன் அப்படின்னா √. ஸோ இங்கே என்னன்னு இருக்கும். ஸோ இங்கே என்னன்னு இருக்கும், x1 x2 இப்படியே போய் xn முடிக்க எழுதுனா இந்த n எத்தனை நம்பர், சப்போஸ் இங்கே 3 நம்பர் இருக்குது அப்படின்னா √(x1 x2 x3) இது 3 மல்டிப்ளை பண்ணிக்கணும். இங்கே வந்து க்யூப் ரூட்டுன்னு இருக்கும். சப்போஸ் 4 நம்பர்னா x4 நான் இங்கே பண்ணேன் அப்படின்னா இங்கே 4th ரூட்டுன்னு வரும். ஸோ புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே எத்தனை நம்பர், இங்கே எத்தனை எண் இருக்கோ அந்த எண்ணு தான் இங்கே வந்து ரூட்டுக்குள்ளே போடணும். இங்கே என்னது, 2 நம்பர் ஏ பி தானே கொடுத்துருக்காங்க. அப்போ √. அப்போ √2 மென்ஷன் பண்ணலாம், மென்ஷன் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ அப்போ √ab அப்படிங்கிறது தான் இது. ஸோ அப்போ ஹார்மோனிக் மீன் என்னென்னு கொடுத்துருக்காங்க, 6.4ன்னு கொடுத்துருக்காங்க. 6.4ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த √ab என்னன்னு கொடுத்துருக்காங்க, 8ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ இதிலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த ஏ என்ன பி என்ன அதை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஸோ அப்போ இதுலேருந்து √ab 2 பக்கமும் ஸ்கொயர் பண்ணுறேன். 2 பக்கமும் நான் ஸ்கொயர் பண்ணுறேன்னா இந்த ஸ்கொயரும் இந்த ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிரும். அப்போ ஏபி = 8², 8 × 8 64. அப்போ இந்த இதில் இந்த 64 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ சப்ஸ்டியூட் பண்ண என்னன்னு வரும், 2 × 64 / a + bன்னு வரும். இஸ் ஈக்குவல் டு 6.4ன்னு கிடைக்குமா, இஸ் ஈக்குவல் டு 6.4ன்னு கிடைக்குமா. அப்போ இங்கே நான் இங்கே 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், இங்கே 10ஆல் மல்டிப்ளை, இங்கே 10ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 64ன்னு மாறிடும், இங்கே 640ன்னு மாறிடும். அப்போ இதையும் கேன்சல் பண்ணால் மீதி 10 மட்டும் இருக்கும். அப்போ 20 / ab இஸ் ஈக்குவல் டு 1ன்னு வரும். அப்போ a + b வந்து இங்கே, அதாவது 20 / a + b, இந்த ஸ்டெப்பை இங்கே எழுதுகிறேன்.
20 டிவைடட் பை ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 1 இருக்கும். இதை நாங்கள் கொண்டு போயிட்டோம்னா ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 20. அப்போ நமக்கு ரெண்டு விஷயம் தெரிஞ்சிச்சு. ஒன்று ஏபி இஸ் ஈக்குவல் டு 64, ஒன்று ஏபி இஸ் ஈக்குவல் டு 64 அப்படின்னு சொல்லி ஒன்று தெரிஞ்சிருக்கு. இன்னொன்று ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 20 அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கு. ஸோ இது ரெண்டுலேருந்து நான் அதாவது ஏ என்ன பி என்ன அப்படிங்கிறத நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். ஏன்னா எனக்கு இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குது. ஏ ப்ளஸ் பி ஏபி ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குது. ரெண்டு ஈக்குவேஷனுக்கு ரெண்டு வேரியபிளுக்கு ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ இதுலேருந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிட முடியும். அப்போ நான் இங்கே என்ன செய்கிறேன், பிக்கு பதிலாக 64 பை ஏன்னு நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இப்போ ஏ ப்ளஸ் 64 டிவைடட் பை ஏ இஸ் ஈக்குவல் டு 20 வருமா? அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 64 இஸ் ஈக்குவல் டு 20 வருமா? அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் 20a ப்ளஸ் 64 இஸ் ஈக்குவல் டு 0 வருமா? ஸோ இது வந்து ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனா? இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை நான் சால்வ் பண்ணலாமா? இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை நான் சால்வ் பண்ணலாம்ல? சால்வ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு மல்டிப்ளை பண்ணால் ஏதோ ஒரு ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 64 வரணும். ஏதோ ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 64 வரணும். அதை ஆட் பண்ணால் -20 வரணும். அப்போ அப்படி ஒரு ரெண்டு நம்பரை நான் சூஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு ஏவோட வேல்யூ நான் கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ அப்படி ஒரு ரெண்டு நம்பர். இப்போ 64 எப்படி எழுதிக்கலாம்? 32 × 2 இதை 16 இது என்ன எழுதலாம்? 16 × 2னுமா? 6 2s are 12 மிச்சம் 1. ஸோ கரெக்டாக. அப்போ 16 × 4ன்னு எழுதலாமா? அப்போ 16 × 4ன்னு எழுதுனா ரெண்டையுமே மைனஸ் போடுறேன் அப்படின்னா இதில் எனக்கு வந்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 64ன்னு வந்துடும். இது ரெண்டையும் ஆட் பண்ணுறப்போ -20ன்னு வந்துடுமா? அப்போ ஏக்கான வேல்யூ என்ன? ஏ மைனஸ் 16 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறப்ப ஏ 16 வரப்போகுது. அதுக்கப்புறம் ஏ மைனஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு நான் போடுறப்ப ஏ இஸ் ஈக்குவல் டு 4ன்னு வரப்போகுது. அப்போ ஏக்கு எனக்கு ரெண்டு வேல்யூ கிடச்சிருக்கு. ஏ ஒன்று 4ஆக இருக்கலாம், இல்லை 16ஆக இருக்கலாம், ஏதோ ஒரு வேல்யூ. அப்போ 4ம் 16ம் வர்றதுக்கான ஆன்சரே இங்கே எனக்கு என்னென்னு வருது? ஆப்ஷன் சி 4 மற்றும் 16 4 மற்றும் 16ன்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தான் அதற்கான ஆன்சரு. பட் நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி ஒரு தடவை செக் பண்ணிடுறேன். ஸோ ஏ அப்போ 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணினா பி இஸ் ஈக்குவல் டு 64 டிவைடட் பை ஏன்னு இருக்கா? அப்போ அந்த ஏக்கு பதிலாக நான் 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஆன்சர் என்ன வரும்? 1 6 4 24. அப்போ ஆன்சர் பி. இப்போ ஏ 4ன்னு இருக்கிறப்ப பி வந்து 16ன்னு வருது. அப்போ ஏ 16ன்னு இருக்கிறப்ப பி வந்து என்னென்னு வரப்போகுது? 4ன்னு வரப்போகுது. அப்போ அந்த ரெண்டு வேல்யூ 4ம் 16ஆக இருக்கும். ஸோ ஒன்று ஏவா, அதாவது ஏதோ ஒரு வேல்யூ 4ஆக இருக்கிறப்ப இன்னொரு வேல்யூ 16ஆக இருக்கும். ஸோ ஏதோ ஒரு வேல்யூ 16ஆக இருக்கிறப்ப இன்னொரு வேல்யூ 4ஆக இருக்க போகுது. ஸோ ஆப்ஷன் சி 4 and 16 4 மற்றும் 16 அப்படிங்கிறது அதற்கான ஆன்சர். ஸோ அடுத்த கொஷின். கிரிக்கெட் பிளேயர் தோனிஸ் ஆவரேஜ் இன் ஃபஸ்ட்டு 30 மேட்சஸ் வாஸ் 72 ரன்ஸ். அப்போ 30 மேட்ச்சில் 72 ரன் அடிச்சிருக்காரு. ஓகே. இப்போ 31வது மேட்ச்சுக்கு அப்புறம் அவருடைய ஆவரேஜ் வந்து என்னவா மாறிடுச்சான்? 73 ரன்னாக மாறிடுச்சான். அப்போ இந்த 31வது மேட்ச்சில் எவ்வளோ ரன் எடுத்திருப்பார்? ரொம்ப சிம்பிள். இதையும் நான் மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கிறேன். இதிலிருந்து இதை மைனஸ் பண்ணிட்டேன்னா எனக்கான ஆன்சர் கிடச்சிடும். அப்போ 31 × 73 மைனஸ் 30 × 72. ஸோ சிம்பிள், இவ்வளோ தான். இதை நான் மைனஸ் பண்ணி விட்டேன்னா எனக்கு இதுலேருந்து எனக்கு 31வது மேட்ச்சில் எவ்வளோ அடித்தார் அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் கிடச்சிடும். அப்போ 73 31 3 7 9 7 3s are 21. இப்போ 3ன்னு வரப்போது, இங்கே 16 வரும், 2 2. அப்போ 2 2 6 3 2 2 6 3. இங்கே 72 3s are ஒரு 0 மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். 3 × 2 6 7 3s are 21 ஒரு 0 -2160. இப்போ 2263லேருந்து 2160 நான் மைனஸ் பண்ணால் போதுமானது. அப்போ 1 அப்போ 103 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ ஆப்ஷன் பி 103 ரன்ஸு. அதாவது 30 மேட்ச்சில் 72 ரன் ஆவரேஜ், 31வது மேட்ச்சுக்கு அப்புறம் 73 ரன் ஆவரேஜாக மாறுது அப்படின்னா அப்போ இது ரெண்டையும் நம்ம 30 × 72 31 × 73 அந்த 31 × 73லேருந்து இது 30 × 72 கழிச்சு விட்டோம்னா அந்த 31வது மேட்ச்சில் எவ்வளோ ரன் அடிச்சிருக்காருங்கிறது நமக்கு கிடச்சிரும். ஸோ அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின். A group of 100 candidates. அப்போ மொத்தம் 100 கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. அப்போ n is equal to 100 have their average height என்ன கொடுத்துருக்காங்க? ஆவரேஜ் 163.8 சென்டிமீட்டர் வித் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் என்னது? 3.2 CV கொடுத்துருக்காங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் தேர் ஹைட். ஸோ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இதை ரிலேட் பண்ணி ஏதாவது ஒரு ஃபார்முலா இருக்கா? இதை ரிலேட் பண்ணி என்ன அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஃபார்முலா இருக்குது. சிக்மா டிவைடட் பை x பார் × 100. இது எல்லாமே ரிலேட் ஆகிடுதா? அப்போ 3.2
கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கொடுத்துட்டாங்க. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா தான் கண்டுபிடிக்க போகிறேன். ஆவரேஜ் கொடுத்துருக்காங்களா, ஆவரேஜ் என்னது 163.8 இன்ட்டு 100ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணணும். அப்போ 32 இன்ட்டு 163.8 அப்படின்னு நான் இங்கே கொண்டு வந்துட்டேன். இங்கே 2 புள்ளி இருக்கா, 2 புள்ளிக்கு பதிலாக இங்கே 100 நான் டிவைட் பண்ணிக்கிறேன். அப்போ 100 சிக்மான்னு வரும். ஈக்குவல் டு இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு நான் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 100ஆல் இந்த 100ஐயும் கொண்டு வந்துடுறேன். அப்போ 32 இன்ட்டு 1638 டிவைடட் பை 10,000. இதை நான் போட்டேன் அப்படின்னா எனக்கான சிக்மா என்ன அப்படிங்கிறது, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன அப்படிங்கிறது கிடச்சிரும். ஸோ எது கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் யூஸ் பண்ணி நான் இங்கே கம்பைன் பண்ண எனக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். அந்த ஃபார்முலாவை நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன், எனக்கான ஆன்சர் கிடைக்க போகுது. இப்போ 1638 இன்ட்டு 32, 8 2 சார் 16, மிச்சம் 1ன்னு வரும். 3 2 சார் 6 + 1 7, 6 2 சார் 12 + 1, அப்போ 2 3ன்னு வரப்போகுது. 6 2 சார் 12, மிச்சம் 1, அப்போ 1 × 2 2, அப்போ 3ன்னு வரப்போகுது. அப்போ 8 3 சார் 24, மிச்சம் 2, 3 3 சார் 9, 9 + 2 11, மிச்சம் 1, 6 3 சார் 18 + 1 19, மிச்சம் 1, 1 × 3 3 + 1 4ன்னு வரும். இப்போ இங்கே 6ன்னு வரும். 7 + 4னா 11, அப்போ மீதினா 4, அப்போ இங்கே 12ன்னு இருக்கும், இங்கே 5ன்னு வரும். அப்போ 10,000. அப்போ மொத்தம் 4 புள்ளி தள்ளி இது புள்ளி வச்சிடணும். அப்போ 4 தள்ளினா 5.2416, 5.2416. அப்போ 5.24, ஆப்ஷன் சி 5.24 அப்படிங்கிறது தான் இதற்கான ஆன்சர். ஸோ இந்த ஃபார்முலா மட்டும் வச்சுக்கிட்டா போதும், எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு நமக்கான ஆன்சர் கிடச்சிடும். ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார்